எல்லோருக்கும் வணக்கம். ஃபேமிலி ஷி வீலாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். ஒரு ஹைவே ரைடு வந்தேன். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். எங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி வந்துன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபேமஸ் உப்புகண்டம் மெஸ். இது வந்து மதுராந்தகத்தில் இருக்குது. கரெக்டாக மதுராந்தகம் என்ட்ரன்ஸில் இருக்குது. பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டி. ஸோ வாங்க உப்புகண்டம் மெஸ்ஸுக்குள்ளே போவோம். போயிட்டு இங்கே என்ன புதுமை, ஏன்னா இவங்க வந்து த சேம் ஓனர்ஸ் ஆஃப் தி 99 ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அந்த ஓனர்ஸ் தான் இதையும் நடத்துகிறாங்க. இங்கே என்ன புதுமை இருக்குன்னு பார்ப்போம். பியூட்டிஃபுல்லி டன் அப் பிளேஸ் கைஸ், செம்மையாக இருக்குது. மேலே வந்து தமிழ் தலைவர்கள் எல்லாருடைய உருவப்படங்கள் இருக்குது, வாசகங்கள் இருக்குது. இங்கே செலெக்ஷன் ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. இன்னைக்கு என்ன உப்புகண்டம் இருக்குது பாருங்க, உண்மையான உப்புகண்டமே இருக்குது. ஸோ உப்புகண்டம் மாசி, உப்புகண்டம் மாசி சாம்பல் ரெண்டுமே கண்டிப்பாக வாங்கணும். அப்புறம் நாட்டுக்கோழி, மட்டன் சுக்கா, ஆப்பம், மட்டன் நல்லி, கடமா 65. கடமா 65னா நமக்கு தெரியும், ஸ்குவிட்டு, காடை, நிறைய செலெக்ஷன் இருக்கு. லெட்ஸ் கோ இன் அண்ட் என்ஜாய் கைஸ். ரொம்ப அழகா இருக்கே. ஸோ இந்த பக்கம் ஏசி இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் நான் ஏசி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு புட்டீக் இருக்கு. Single. Thank you. Non-veg meals. இந்த துவையல், இது உப்புகண்டம் கைஸ். சூப்பராக இருக்கு. உப்புகண்டம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு டேஸ்ட் எனிதிங் எல்ஸ். வாவ், சூப்பராக இருக்கு. ரியலி குட். கறி குழம்பு, கறி குழம்போட உப்புகண்டம் சேர்த்து சாப்பிடுது. பியூட்டிஃபுல். இது வந்து கருவாடு தொக்கு கைஸ். இங்கே வந்து கருவாடு தொக்கு, நண்டு தொக்கு ரெண்டுமே கொடுக்குறாங்க. ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸாக. கருவாடு தொக்கு அண்ட் நண்டு தொக்கு. இது இல்லாமல் கருவாடு தொக்கு நான் வாவ். நிறைய சோறு இறங்க போகுது, டயட்லாம் பறக்க போகுது. சூப்பராக இருக்கு. ரியலி குட். நண்டு தொக்கு கைஸ். இதெல்லாமே நான்வெஜ் மீல்ஸ் உங்களுக்கு சேர்ந்தே வந்துருக்கு. வாவ், நண்டு தொக்கு வேற லெவல். ரியலி வாவ், ரியலி வாவ். நண்டு தொக்கும் உப்புகண்டமும் சேர்த்து very different.
சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணுவோம். சிக்கன் கிரேவி இன்னும் கொஞ்சம் குழம்பு மட்டும். தேங்க்யூ. சிக்கன் குழம்பு guys, நல்லா அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு. செம்மையா இருக்கு. உப்பு கண்டமே சூப்பரா இருக்கு. டாப் ரிவ்யூல இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு. ஓ தேங்க்யூ. கொஞ்சம் குழம்பு மட்டும். Look at the மீன் குழம்பு. சூப்பர் தான். மீன் குழம்பு பார்க்கறதுக்கு ரிச்சா இருக்கு. சூப்பரா இருக்கு. என் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் நண்டு தொக்கு, செகண்ட் ஃபேவரட் மீன் குழம்பு, தேர்ட்ல வந்து மட்டன் அண்ட் சிக்கன் குழம்பு. பசியோட வந்தீங்கன்னா வெறும் மீன் குழம்பு மட்டும் இன்னைக்கு ஒரு சட்டி சோறு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. So good. ரசம் அடிப்போம். To wash it all down. இது எங்க மதுரை ரசம். ரசமும் உப்பு கண்டமும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ரசமும் துவையணும். அதையும் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த பாட்டி கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வா இங்க ஒரு ஸ்பெஷல் இருக்கு பாருங்க. தேங்காய் பால் அரிசி பாயாசம். அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. தேங்காய் பால் அரிசி பாயாசம். சீர்னி மாதிரி இருக்கு. Meals done guys. Some enjoyable lunch. Guys, சும்மா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு. அதுக்கும் மேல ஃபோர்ஸ் பண்ணாங்க, இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்ட்டு. நம்ம நல்லா முடியாது. ஆனா ஒவ்வொன்றும் என்ன டேஸ்ட் தெரியுமா? செம்மையா இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ஷெஃப் தாமு சொல்லுவார்ல, சில டிஷ்லாம் வந்து அப்படியே நாக்கில் நிற்கிது, அப்படியே டேஸ்ட் நிற்கிதுன்னு. அந்த மாதிரி இப்பயும் நான் சோம்பு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நிற்கிற டேஸ்ட் வந்து நண்டு தொக்கு அண்ட் மீன் குழம்பு. அப்பா வேற மாதிரி இருக்குங்க. அந்த நண்டு தொக்கு இஸ் அ மஸ்ட்டு. இங்கே வரும்போதெல்லாம் யூ ட்ரை த நண்டு தொக்கு. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கூடவே வந்து சாஃப்ட் ஷெல் கிராப்பு அதை கொடுக்குறாங்க ஒரு பீஸு. அதை சாப்பிட்ட அந்த ஜூஸில் சும்மா சாப்பாடு வந்து 2 உருண்டை அப்படி கிடுக்கிடுன்னு உள்ளுக்கு போகும். அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் மீன் குழம்புங்க. மீன் குழம்பு வந்து எப்படின்னா அப்படியே சட்டி சோறு பண்ணி உருட்டி ஊட்டி சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட் மீன் குழம்பு. அதுவும் மீன் பீஸும் ஒன்று வச்சாங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கறி குழம்புல ஒரு பீஸ் இருந்துச்சு, கோழி குழம்புல ஒரு பீஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு நான்வெஜ் மீல்ஸ்ன்னு வாங்கினாலே உங்களுக்கு வந்து நிறைய சைட் டிஷ்ஷஸ் வந்துடுது.
கருவாடு தொக்கு, நண்டு தொக்கு, கறி குழம்பு, கோழி குழம்பு, மீன் குழம்பு, 5 நான்வெஜ் கிரேவிஸ் கூட வந்துருது. அதோட சேர்ந்து உப்பு கண்டமும் சேர்த்து துவையல் ரசம்னு சொல்லி கலந்து அடிச்சா வேற லெவலுக்கு போயிடுச்சு. செமையா இருக்குங்க. சென்னையில் இருக்கவங்க மேக் அ டிரைவ் வந்து கம் ஹியர். சென்னை டு மதுரை போகிறவங்க பாஸ் பண்ணுறவங்க கரெக்டாக டைம் பண்ணிக்கோங்க. 11:30 டே ஸ்டார்ட். வந்து நின்னீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இன்னும் 2-3 இருக்குது. அடிக்கடி போகிற ரூட் தானே, அப்போ ட்ரை பண்ணலான்னு விட்டேன். ஏன்னா நான் சிங்கிளாக வந்தனால என்னால் நிறைய சாப்பிட முடியல. மாசி கருவாடு இது இருக்குது, சாம்பல் இருக்குது. அது செம்மையாக இருக்குது, இடித்து சூப்பராக. அதுவும் ரசமும் சேர்த்திங்கன்னா வேற எங்கேயோ போயிடும். ஸோ மாசி கருவாடு சாம்பல் இருக்குது, அதை ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வகைகள் அப்படியே வரிசையாக இருக்குது. உப்பு கண்டத்தை 2 விதத்தில் கொடுக்குறாங்க. ஒன்று அதே கிரேவியாக போட்டு பண்ணி கொடுக்குறாங்க, அதான் நான் வாங்கினேன். இல்லாட்டி 65 மாதிரி பொரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் நம்ம வீட்டில் முந்தி சாப்பிடுவோம், உப்பு கண்டம் போட்டு. ஸோ 2 விதத்துலையும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. கோலி சோடா வகைகள் எல்லாமே இருக்குது. ஸோ யூ கேன் கம் ஹியர் அண்ட் என்ஜாய் கைஸ். உப்பு கண்டம் மெஸ் இன் மதுராந்தகம், 100 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை. கரெக்டாக 100 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டிங்கன்னா உப்பு கண்டம் மெஸ் வந்துடும். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பான சாம் ரிஷி. நன்றி, பாய்.